சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள சிம்பு விவகாரம் தொடர்பாக அவரது தந்தை டி ராஜேந்தர் தன்னிட விளக்கம் அளிக்கும் அளவுக்கு தள்ளப்பட்டது ஏன், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் என்ன, சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள் மட்டுமின்றி திரைத்துறையினரும் இந்த ஆபாச பாடல் பற்றி தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். அனிருத் இசையில் நடிகர் சிம்பு பாடிய ஆபாசமான பாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பாடல் வெளியான சில தினங்களிலேயே சிம்பு அனிருத்திற்கு கடுமையான எதிர்ப்பு வெளுத்தது. பெண்கள், சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள் என அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தட்டில் இருந்தாதான் சோறு, கீழே விழுந்தா குப்பை, அந்த மாதிரி அதை பாட்டா இதை பாடி எல்லா ஸ்கூல் பசங்களும் இதை பாட போவாங்க, பாடுவாங்க, கேட்பாங்க யூடியூப்பில். ஸோ இதெல்லாம் தான் ஆபாசத்தை சமூகத்தில் விளைவிக்கிறது. இன்றைக்கு பெண்ணை வெறும் போகப்பொருளாக மட்டுமே பார்க்கின்ற இப்படிப்பட்ட பார்வை கொண்ட இந்த நபர்களால் வருங்கால தலைமுறை என்பது சீரழியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விதத்தில் இந்த மாதிரி பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஏன் சிம்பு இப்படி பாடியிருக்காதுன்னு தெரியல. ஈவன் அவங்க அம்மாவும் ஒரு பெண் தான். அவர் அதை நினச்சிருந்தா அவர் கண்டிப்பாக இதை பாடியிருக்க மாட்டார். இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சிம்பு மற்றும் அனிருத் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜிடம் மனு அளித்தனர். பின்னர் சிம்பு மற்றும் அனிருத் உருவ படங்களை கிழித்து தங்களது எதிர்ப்பை மாதர் சங்கத்தினர் வெளிப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து சிம்பு, அனிருத் மீது கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிம்பு, அனிருத்திற்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்தது. சிம்பு மற்றும் அனிருத்தின் உருவப்படங்களை எரித்தும் காலால் மிதித்தும் தங்களது எதிர்ப்பை காண்பித்தனர். இனி வரும் காலங்களில் சிம்புவை போன்றவர்கள் ஆபாசமான பாடல்களை, பெண்களை இழிவுபடுத்தி செய்யக்கூடிய பாடல்களை ஏற்றக்கூடாது, வெளியிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். பெண் முதலமைச்சர் அவர்களும் ஒரு பெண் தான். அவர்கள் இதுக்கு சீரிய முறையில் உடனடியாக அவங்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுபோன்று சிம்புவின் இல்லத்தை முற்றுகையிட்டும் பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களை நடத்தினர். பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பாடலாக வந்திருக்கிறது. அந்த பாடலை உடனடியாக தடை செய்வதோடு சிம்புவை கைது செய்ய வேண்டும். வரக்கூடிய காலகட்டங்களில் இம்மாதிரியான சமூக பொறுப்பற்ற நோக்கில் யாரும் இந்த மாதிரியான பாடல்களையோ ஆபாசமாக பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்திய மாணவர் சங்கம் இன்றைய தினம் சிம்புவினுடைய வீட்டை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறது. இதனிடையே பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட பீப் பாடலுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என இசையமைப்பாளர் அனிருத் விளக்கம் அளித்தார். ஆனால் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த சிம்புவின் தந்தை டிஆர், அனிருத் இசையமைத்து சிம்பு பாடிய பாடலை யாரோ திருடி இணையத்தில் வெளியிட்டு விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். பொதுமக்கள் மத்தியில் சிம்பு, அனிருத்திற்கு எதிர்ப்பு ஒருபுறம் வலுத்து வர, மறுபுறம் கலைஞர்கள் மத்தியில் இருந்தும் எதிர்ப்பு வலுக்க தொடங்கியது. கொண்டாட்ட பாடல்களுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்த பாடலாசிரியர் வைரமுத்து, இசை அமைப்பாளர்களும் பாடல் ஆசிரியர்களும் தங்களை தாங்களே சுய தணிக்கை செய்து கொள்வது முக்கியம் என வலியுறுத்தினார். கொள்கை பாடல்கள் குறைவாகவும் கொண்டாட்ட பாடல்கள் மிகுதியாகவும் ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்கை பாடல்கள் குறைந்து போன வருத்தம் எனக்கு உண்டு. கொண்டாட்ட பாடல்கள் பெருகுவதும் கூட காலத்தின் தேவைதான். ஆனால் அந்த கொண்டாட்ட பாடல்களுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்பதை பாடல் ஆசிரியர்களும் இசையமைப்பாளர்களும் தங்களுக்கு தாங்களே ஒரு தணிக்கை செய்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இதனிடையே பீப் பாடல் குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்க செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கினார் இசைஞானி இளையராஜா. என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம். உனக்கு ஏதாவது இருக்கா? அந்த பிரச்சனைக்காக அங்க வந்திருக்கோம். உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்லு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன்?
கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ கேட்கறதுக்கு நான் முதல்ல நீ வந்து எனக்கு என் கூட பேசுறதுக்கு அறிவு இருக்குங்கிறது உனக்கு எந்த அறிவு இருக்கப்பா? இது வந்து என்ன செய்யல என்ன கேக்குறது எடுத்து போடு. இந்த இடத்துல யார்ட்ட கேக்குறது? வேற இதுல இருக்காங்க. இதற்கு பதில் தெரிவித்த அவரது சகோதரர் கங்கை அமரன் தனது முகநூல் பதிவில் ஆபாச பாடல் குறித்து ரஜினிகாந்திடம் கேட்காமல் இளையராஜாவிடம் கேட்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த கவிஞர்கள் புலமைப்பித்தன், முத்துலிங்கம், ஸ்நேகன், பா விஜய், யுகபாரதி உள்ளிட்ட 38 பேர் சிம்புவிற்கு எதிராக கூட்டறிக்கை வெளியிட்டனர். இந்த பாடல் பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கிலும் ஒழுக்கமற்றவர்கள் ஓலக்குரலாகவும் ஒலிப்பதாக கூட்டறிக்கையில் அவர்கள் தெரிவித்தனர். படைப்பாளிகள் சமுதாயத்திற்கு நல்ல பாடலை கொடுக்க வேண்டும் என்றும் ஆபாச பாடல்களை திணிக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் நடிகை ஸ்நேகா. நல்ல பாடல்கள் கொடுங்க, சமுதாயத்தை பாருங்க. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. தி ஆர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டை திணிக்காதீங்க. நல்ல பாடல்கள் கொடுத்தீங்கன்னா, நல்ல படங்கள் விஷயம் கொடுத்தீங்கன்னா, தே வில் பி அ குட் சைல்ட் அண்ட் தே ஆர் ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேஷன். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்குறாங்க. இதனிடையே காவல்துறை சம்மனை ஏற்று கோவை போலீசார் முன்பு சிம்புவும் அனிருத்தும் ஆஜராவார்களா என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சிம்பு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் 1 மாதம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் நடிகர் சிம்புவின் தந்தை டி ராஜேந்தர் போலீசாரிடம் கூறினார். இசையமைப்பாளர் அனிருத் வெளிநாட்டில் இருப்பதால் விரைவில் அவர் ஆஜராவார் என அவரது சார்பில் ஆஜராகி விளக்கம் அளித்த வழக்கறிஞர் செந்தில்குமார் தெரிவித்தார். பாடலை, இந்த சர்ச்சைக்குரிய பாடலை அனிருத் எழுதவோ பாடவோ இசையமைக்கவோ எது இல்லை. அனிருத்துக்கு இந்த பாடலுக்கும் இந்த வழக்குக்கு சம்மதம் இல்லை. பொதுமக்கள், கலைஞர்களை தொடர்ந்து அரசியல் தலைவர்களும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திரைப்படங்களில் பெண்களை மோசமாக சித்தரிக்கும் அநாகரிக போக்கு வளர்ந்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. ஒருபுறம் எதிர்ப்பு வலுக்க, மறுபுறம் கவிஞர் தாமரையின் அறிக்கையை சுட்டிக்காட்டி சிம்புவிற்கு தனது மறைமுக ஆதரவை தெரிவித்தார் சரத்குமார். அவங்க சொல்லியிருக்கிறத படித்து பார்த்தோம், முழுமையாக படித்து பார்க்கவும் தமிழர் மாதிரி ஒரு மணியன் ஒரு புறம், தாமரை ஒரு புறம் வந்து அறிக்கை நீ பார்த்தேன். அதில் அவங்க சொல்கிறாங்க, நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் எந்த ஒரு தரக்குறைவான பாடல்களை நான் எழுதியது கிடையாது, என் பேனாவை எழுதவும் செய்யாது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இது பல பாடல்கள் வந்திருக்க, அப்போல்லாம் ஒரு போராட்டம் நடக்கலை என்ற ஒரு கேள்விக்குறியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது தனி மனிதனின் சுதந்திரமாக அவங்க கேள்விக்குறி வைத்திருக்கிறார்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு என்பது தவறு தான். தொடர் போராட்டங்கள், தொடரும் சர்ச்சை, ஆங்காங்கே வழக்குகள் என பி பாடல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. டி ராஜேந்தரின் விளக்கம் காயப்பட்ட பெண்களின் மனதிற்கு மருந்தாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.